ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகூட காணாமலாக்கப்பட்டு இன்றையோட 6000 நாட்கள். இந்த 6000 நாட்கள் கடந்திருக்கிறத நினைவு கூறுற மாதிரி இன்றைக்கு ஒரு நினைவு பேருரையும் ஒரு ஊடக சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிற ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகோட மனைவி சந்தியா எக்னெலிகோடன்னு சொல்லி நிறைய பேர் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே உரையாற்றும் போது சந்தியா எக்னெலிகோட பிரகீத் எக்னெலிகோட வைஃப் வந்து இப்போ தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிற நேஷனல் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரதா சொல்லப்படுற சுரேஷ் சலை சம்பந்தமான ஒரு சில விஷயங்களையும் வந்து இன்றைக்கு வெளிப்படுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அந்த காலகட்டத்தில் இருந்து சுரேஷ் சலை எப்படி செயற்பட்டிருக்கிறார், கோட்டாபய ராஜபக்சவினுடைய அந்த நெட்வொர்க்கு அந்த வலையமைப்புக்கு தலைமை தாங்கின ஒரு நபராக வந்து சலை எப்படி இருந்தார் என்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த சம்பவத்தை வந்து சந்தியா எக்னெலிகோட நினைவுபடுத்துகிறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற அந்த சட்ட போராட்டம் எப்படியானதுன்னு சொல்லி நினைவுபடுத்தப்பட்டிருந்தது. 2010ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் இந்த சம்பவம் பதிவாகுது. தன்னுடைய கணவர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி தகவல் கிடைச்சதுக்கு பிறகு ஹோமாகம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்களாம். ஆனால் ஹோமாகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வந்து அந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த இடத்துல ஒரு முரண்பாடு நடக்குது. 2 பேருக்கும், போலீஸ் பொறுப்பதிகாரிக்கும் சந்தியா எக்னெலிகோடவுக்கும் இடையில் ஒரு கருத்து மோதல் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு ஒரு மாதிரி முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் எந்த விதமான விசாரணையும் ஆரம்பிக்கப்படலையாம். அதுக்கு பிறகு நுகேகூட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு போயிருக்கிறாங்க. தேசபந்து தென்னகோன் தான் அந்த காலகட்டத்தில் வந்து நுகேகூட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவராம். அந்த இடத்துல ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் அந்த காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க போல. அந்த விசாரணையில் ஒரு ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கப்படுதான். பிரகீத் எக்னெலிகோட கடைசி நாட்களில் கடைசி நேரத்தில் கதைச்சிருக்கிறதா சொல்லப்படுற ஒரு ஃபோன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஃபோன் நம்பர் மூலமாக விசாரணையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் நுகேகூட குற்றத்தடுப்பு பிரிவுகிட்ட இருந்து அந்த விசாரணைகள் மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு சிசிடிக்கு இந்த விசாரணைகள் மாற்றப்பட்டு அதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சில சாட்சியங்கள் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லி சந்தியா எக்னெலிகோட குறிப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது, உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆட்கொணர்வு மனு பதிவு செய்யப்பட்டது, அதில் நடந்த வழக்கு விசாரணைகள், இந்த மாதிரி நிறைய சட்ட பிரச்சனைகளை வந்து சட்ட போராட்டத்தை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். ஞானசார தேரர் வழக்கு விசாரணையில் வந்து தனக்கு மிரட்டல் விடுத்தது, அச்சுறுத்தல் விடுத்தது வரைக்கும் நிறைய சம்பவங்களை எதிர்நோக்கி தான் இன்றைக்கு வரைக்கும் கணவர் எங்க இருக்கிறார்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நீதிக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்ற மாதிரி அன்றைக்கு நடந்த சம்பவங்களை சந்தியா எக்னெலிகோட வந்து நினைவுபடுத்தி இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சட்டமாதிபர் திணைக்களத்தில் சட்டமாதிபராக இருந்த மொஹான் பீரிஸ் செயற்பட்ட விதத்தையும் வந்து அவங்க சொல்றாங்க. சட்டமாதிபர் திணைக்களம், இலங்கை போலீஸ் வந்து இந்த மாதிரியான செயற்பாடுகளை தான் கடந்த காலங்களில் ஈடுபட்டிருந்தது என்ற மாதிரி அவங்க குறிப்பிடுறாங்க. மொஹான் பீரிஸ் ஜெனீவாவுக்கு போய் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் உரையாற்றும் போது குறிப்பிட்டாராம், பிரகீத் எக்னெலிகோட ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார், அகதி தஞ்சம் கோரி வெளிநாட்டில் இருக்கிறார், அவர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி போலியான முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் சட்டமாதிபராக இருந்த மொஹான் பீரிஸே வெளிநாட்டுக்கு ஜெனீவாவுக்கு போய் இந்த மாதிரியான கருத்தை சொல்லியிருந்தார்னு சொல்லியும் சந்தியா எக்னெலிகோட குறிப்பிட்டாங்க. இது தவிர ஒரு சில அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் வெளிநாட்டில் அகதி தஞ்சம் கோரி இருக்கிறார் என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்களாம். இந்த மாதிரியான பொய்யான தகவல்கள் கடந்த காலத்தில் சட்டமாதிபரால் கூட பரப்பப்பட்டதுன்னு சொல்லி சந்தியா எக்னெலிகோட அதை நினைவுபடுத்துறாங்க. அந்த இடத்துல தான் கோட்டாபய ராஜபக்சவினுடைய அந்த நெட்வொர்க், அந்த வலையமைப்பு சம்பந்தமா அவங்க குறிப்பிடும் போது அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் இல்லாட்டி ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சுரேஷ் சலே சில ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கு அந்த காலகட்டத்திலையும் எப்படி செயற்பட்டிருக்கிறார் என்றதும் நினைவுபடுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தான் சுரேஷ் சலை சம்பந்தமாக அதிகம் பேசப்பட்டது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு கீழே இருந்த ஒரு நெட்வொர்க்குக்கு தலைமை தாங்கி கோட்டாபய ராஜபக்சவினுடைய உத்தரவுகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தின ஒரு நபர் தான் சுரேஷ் சலே. இதுக்கு முதல்ல நீதிமன்ற வழக்கு விசாரணைகளையும் இது தெரிய வந்திருக்குன்னு சொல்லி சந்தியா எக்னெலிகோட குறிப்பிட்றாங்க. அந்த காலகட்டத்தில் மைத்ரிபால சிறிசேன ஒரு ஆவணத்தில் சைன் பண்ணி இருப்பாரா இருந்தா உண்மையிலேயே அதுக்கு பின்னால் இருக்கிற குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருந்த பின்புலத்திலேயும் மைத்ரிபால சிறிசேன வந்து தடுப்பு காவல் உத்தரவில் சைன் பண்ணாமல் இருந்தார். இதனால தான் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்த முக்கியமான இராணுவ உறுப்பினர்கள் விடுதலை செய்ய வேண்டிய ஒரு நிலம் உருவாகி இருந்தது. கிட்டத்தட்ட சாட்சியங்கள் எல்லாமே அளிக்கப்பட்ட மாதிரியான ஒரு காலகட்டம் சொல்லி சந்தியா எக்னெலிகோட குறிப்பிட்றாங்க. அதுல விடுமுறைக்கு போயிருந்த இராணுவ உறுப்பினர்களினுடைய பெயர் விவரங்கள் அந்த காலகட்டத்தில் கேட்கப்பட்டிருந்ததால் நீதிமன்ற வழக்கு விசாரணைன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. அந்த நேரத்தில் வந்து இந்த இராணுவ உறுப்பினர்கள் எல்லாம் எங்கெங்க இருந்தாங்க, யார் யார் விடுமுறைக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லி வழக்கு விசாரணையில் கேட்கப்பட்டிருந்தான். அப்போ இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சுரேஷ் சலை வந்து அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு மரபு தெரிவிச்சிருக்கிறார். தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயம் என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாராம். அதுக்கு பிறகு தொடர்ச்சி அழுத்தம் எடுக்கப்பட்டதால போலியான ஆவண
காரணங்கள். அந்த காலகட்டத்திலையும் சுரேஷ் சலே வந்து இந்த மாதிரி தகவல்களை மூடி மறைக்கிறது, ஆதாரங்களை மறைக்கிறது, சாட்சியங்களை அளிக்கிற செயற்பாட்டில் தான் ஈடுபட்டிருக்கிறார். ராணுவ உறுப்பினர்களினுடைய விடுமுறை சம்பந்தமான அவர்களுடைய விவரம் சம்பந்தமான தகவல் கேட்கப்பட்ட நேரத்தில் வந்து போலியான தகவல்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி சந்தியா இக்னலி கூட இன்றைக்கு நடத்தின ஊடக சந்திப்பில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு சலே சம்பந்தமான விஷயம் அதிகம் பேசப்பட்டாலும் அந்த காலகட்டத்திலிருந்து அவர் இந்த மாதிரி செயற்பட்டிருக்கிறார்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுற இன்னும் ஒரு சம்பவமாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. மட்டக்களப்பு சம்பவத்திலையும் பவுனதீவு சம்பவத்திலையும் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய போலியான தகவல் காரணமாக தான் விசாரணைகள் திசை திருப்பப்பட்டதுன்னு சொல்லியும் இதுக்கு முதல்ல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ சலேன்னு சொல்லப்படுற ஒரு நபர் வந்து சாதாரணமான நபர் கிடையாதுன்றதை உறுதிப்படுத்துற மாதிரியான பல சம்பவங்கள் வந்து பதிவாகி இருக்கு. ஆனால் இன்றைக்கு அவர் நேஷனல் ஹாஸ்பிட்டலில் இருதய சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்ன்றதான் கடைசியாக வெளிவந்திருக்கிற ஒரு தகவல். என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவம் சம்பந்தமாகவும் உண்மையில் சலேட்டை வந்து விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கு. ஆனால் அங்கே படுத்த படுக்கையில் இருக்கிறார் என்றதான் வழி உலகத்துக்கு இல்லாட்டி ஊடகங்களில் பேசப்படுற ஒரு விஷயம். என்னெல்லாம் நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சில கைதுகள் நடந்திருக்கு. அதில் வந்து கேகாலையில் இருக்கிற யட்டியாந்தோட்ட போலீஸ் பிரிவினுடைய போக்குவரத்து பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் வந்து பதிவாகியிருக்கு. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 30ஆம் தேதி வரைக்கும் விளக்குமுறையில் வைக்கப்படும் சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுன்னு சொன்னால் 26ஆம் தேதி கடமைக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியேறி போயிருக்கிறார். அப்படி போகும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பிஸ்டலை கடமைக்கு கொடுக்கப்பட்ட பிஸ்டல் எடுத்து போயிருக்கிறார். அதுக்கு பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லி 10 தோட்டாக்களையும் எடுத்துக்கொண்டு வெளியேறி இருக்கிறார். ஆனால் போலீஸ் நிலையத்தில் வந்து கடமை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த துப்பாக்கி இது வரைக்கும் ஒப்படைக்கப்படலை. என்ன நடந்ததுன்னு சொல்லி கேள்வி கேட்ட நேரத்தில் அதுக்கான ஒரு சரியான பதிலையும் அவர் சொல்லலை. இதுக்கு பிறகு அந்த டிராஃபிக் ஓஏசி வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. சில நேரங்களில் அது எங்கேயாவது தொலைஞ்சிருக்கலாம், இல்லாட்டி காணாமல் போயிருக்கலாம், இல்லாட்டி மறந்து போய் அவர் எங்கேயாவது கைவிட்டிருக்கலாம், இல்லாட்டி இதுக்கு முதல்ல இராணுவ முகாம்கள்ல இருந்து துப்பாக்கிகள் தோட்டாக்கள் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி இந்த துப்பாக்கி யாருக்காவது விற்பனை செய்யப்பட்டிருக்கான்ற மாதிரியும் சந்தேகிக்க வேண்டியிருக்கு. அப்படியா இருந்தாலும் விசாரணையில் இதுவரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. அப்படியான விஷயங்கள் வெளிவரும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் 4 பேர் ஆண்கள், ஒரு பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 5 பேரும் கேகால மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றதும் இப்போ விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு. 7 கோடி ரூபாய் பெறுமதியான ஹஷீஷ் குஷ் போதைப்பொருள் கடத்தி இருக்கிறாங்க. ஹஷீஷ் போதைப்பொருள் வந்து 6 கிலோகிராம் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. மற்ற குஷ் போதைப்பொருள் வந்து 11 கிலோகிராம் இவங்கள்ட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு சூட்சமமான முறையில் தான் இந்த போதைப்பொருளை வந்து கடத்தி இருக்கிறாங்க. பொட்டில் அடைச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. சீல் பண்ணப்பட்ட மாதிரியான பொட்டில் அடைச்சி தான் இலங்கைக்கு வந்து இதை கடத்தி இருக்கிறாங்க. அப்படியா இருந்தாலும் விமான நிலையத்தில் பரிசோதனையில் வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டு இப்போ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறதுக்கான விசாரணைகள் நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பல்லைகம ஹேமரத்ன தேரர் சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துவங்க ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று வெளியிடப்பட்ட வீடியோ இல்லாட்டி முந்தினால நேற்று நினைக்கிறேன். நேற்று வந்து ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. பல்லைகம ஹேமரத்ன தேரர் சம்பந்தமாக சிறுமிக்கு நடந்திருக்கிற அந்த கொடுமை சம்பந்தமா எந்த ஒரு அரசியல்வாதியும் பொது வழியில வந்து கதைக்காம இருக்கிறாரு. என்னன்னு சொன்னா வாக்குகளை மையப்படுத்தி வாக்குகள் கிடைக்காதோ பௌத்தர்களினுடைய வாக்குகள் கிடைக்காதோன்னு சொல்லி பயந்து கொண்டு பல்லைகம ஹேமரத்ன தேரருக்கு எதிராக அரசியல்வாதிகள் கதைக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்ற மாதிரி சந்திரிகா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல இவங்க வந்து அதை பற்றி ஒரு சில சந்தர்ப்பங்களில் கதைச்சிருக்கிறாங்க. சொன்னா மகாநாயக்க தேரர்களுக்கும் சந்திரிகா வந்து இந்த சம்பவம் பதிவான காலகட்டத்தில் ஒரு சில கடிதங்களையும் அனுப்பி வச்சிருந்தாங்க. ஒரு குழு அமைக்கப்பட்டு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அரசியல்வாதிகள் பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இன்றைக்கு செயற்பாட்டு அரசியல் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் இப்ப சந்திரிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமான செயற்பாட்டு அரசியல் இருக்கிற நபர் கிடையாது, ஓய்வு பெற்றிருக்கிற ஒரு நபர். ஆனால் இன்றைக்கும் தீவிரமான அரசியல் ஈடுபட்டு கொண்டிருக்கிற குறிப்பா எதிர்கட்சி தலைவர் கூட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட இன்றைக்கு வரைக்கும் சொன்னது கிடையாது. இதுக்கு பின்னால் இருக்கிறது வாக்கு அரசியல் தான், மோசமான அரசியல் தான் என்ற மாதிரியும் சந்திரிகா வந்து குற்றம் சாட்டி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதனால கடைசியில நடக்கிறதுன்னு சொன்ன இந்த மாதிரி இளைஞர்கள் சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுக்கான காரணமும் இதுதான் சொல்லி அவங்க தொடர்பு படுத்துறாங்க. என்ன சொன்னா விகாரிகள் மேல பிக்குகள் மேல பொதுமக்களுக்கு குடும்பங்களுக்கு சாதாரண சிங்கள பௌத்தர்களுக்கு வந்து நம்பிக்கை குறைவடைகிற நேரத்தில் பிக்குகள்கிட்ட போறது இல்லாட்டி போதனைகளை கேட்கறது மதம் சம்பந்தமான செயற்பாடுகள் ஈடுபடுறது வந்து குறைவடையும். இதுவும் இளைஞர்கள் சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுக்கான இன்னும் ஒரு காரணம் என்ற மாதிரியும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துவங்க வந்து இந்த வீடியோல குற்றம் சாட்டி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அவங்க சொல்றதுலையும் ஒரு காரணம் இருக்கு, ஒரு உண்மையும் கூட இருக்கு. ஒரு
பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் விகாரிகளுக்கு போய் அந்த மாதிரியான போதனைகளை கேட்கிற நேரத்தில் பெரும்பாலும் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன தாக்கமாவது அதில் ஏற்படுறது வளமையானது. இதுக்கு முதல்ல நாங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பிறகு உண்மையில சிங்கள பௌத்தர்களுக்கும் குறிப்பாக தீவிரமான பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் விகாரிகளை நம்புறதா இல்லாட்டி இந்த மாதிரி பௌத்த பிக்குகள்கிட்ட போய் யாரை நம்புறதுன்னு சொல்லி தெரியாமல் இவன்ட்டையெல்லாம் போதனை கேட்கறதான்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்றதான் சந்திரிகா சொல்ல வர ஒரு விஷயம். அவங்க சொல்ல வரதுலையும் ஒரு உண்மையும் இருக்கு. ஆனால் மற்ற அரசியல்வாதிகள் கடைசி வரைக்கும் இதை பற்றி கதைக்க போகிறது கிடையாது. வழக்கு விசாரணையும் 2 நாட்களுக்கு முதல்ல நடந்தது. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. 2வது டிஎன்ஏ மரபணு பரிசோதனை இது வரைக்கும் கிடைக்கல. அது கிடைச்சதுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணையில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்படும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.